காமன்வெல்த் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவுக்கு இரட்டை தங்கம் கிடைத்திருக்கிறது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மற்றும் 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியர்களுக்கு இரண்டு தங்க பதக்கங்களானது கிடைத்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. இப்போ தங்கம் வென்றிருக்கவங்களோட பின்னணி என்ன? இதுவரைக்கும் இந்தியா இந்த காமன்வெல்த்ல எவ்வளவு பதக்கங்கள் வென்றிருக்கு? முழு விவரங்கள். வணக்கம். கிளாஸ்கோல நடைபெற்று வர காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்தியா குத்துச்சண்டையில இரட்டை தங்கத்தை வசப்படுத்தி இருக்காங்க. நம்ம மகளிர் குத்துச்சண்டை வீராங்கனைகள் தொடர்ச்சியா 2 தங்க பதக்கங்களை வென்று வரலாறு படைச்சிருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா 54 கிலோ எடைப்பிரிவுல இந்திய வீராங்கனை பிரீத்தி பவர் ஒரு அருமையா இறுதிப் போட்டியில விளையாடி 5-0 கனடா வீராங்கனை ஸ்கார்லெட்டை வீழ்த்தி தங்க பதக்கத்தை வசப்படுத்தி இருக்காரு. இதே போல மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவுல மற்றொரு இந்திய முன்னணி வீராங்கனை ஜாஸ்மின் லம்போரியா அவங்களும் தங்க பதக்கத்தை வென்றிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா ஜாஸ்மின் லம்போரியா டிஃபெண்டிங் வேர்ல்டு சாம்பியனான வடக்கு அயர்லாந்து வீராங்கனையை வீழ்த்தி இந்த வெற்றியை வசப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் குத்துச்சண்டையில இந்தியாவுக்கு அடுத்தடுத்து 2 தங்க பதக்கம் வென்றிருக்கு. இதன் மூலம் மொத்தமா பதக்கப்பட்டியல இந்தியாவுக்கான தங்க பதக்கங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதாவது இந்தியா இது வரைக்கும் 7 தங்க பதக்கங்களை வசப்படுத்தியிருக்கு. இன்றைய நாள் தொடங்குறப்ப வரைக்கும் 5 தங்க பதக்கங்கள் இருந்து இப்ப மேற்கொண்டு 2 தங்க பதக்கம் கிடைச்சது மூலமா இந்தியாவோட பதக்கப்பட்டியல் தங்கம் 7 தங்கம் 12 வெள்ளி 6 வெண்கலம் அப்படின்னு மொத்தமா 25 பதக்கங்களை கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில இந்தியா இது வரைக்கும் வசப்படுத்தி இருக்கு. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.